முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் போனீங்க, நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க, ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அது அமையாமலே இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை. அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார். ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் a ரியல் இன்சிடென்ட். அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு கதை, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை, உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ he said it's a real incident, so I wanted to voice it out. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ் தான் நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமு. அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோட எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக, ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோடைய விஷுவல், அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க். நேற்று சுதா கோங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இது அமைஞ்சிருக்கு. ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன், பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டாரு. இந்த ஃபிலிமே வந்து ஒரு யங், வைப்ரண்ட், பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு. சித்துக்குமார், அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வைங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சாரு. ஸோ எல்லாருமே ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும். நான் நம்புறேன். நிறைய படங்கள் வரும், பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே 100% கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே, இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட். ரொம்ப டைரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷில் பி ஆன் டைம். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் இந்த ஃபிலிம். அது வந்து கன்வின்சிங்காக பண்ணலைன்னா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகிருக்காது. அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாரு. அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆண்டனி அண்ணன், அவர் வந்து பல கதைகள் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார். ஆனால் அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மிரண்டோம். கிங்ஸ்டனில் வந்து போட்டில் இருப்போம், ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயினர் இருக்கிற அவர் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தார். அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்களாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம். அது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் அப்புறமா தனியாக அவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் வந்து இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளில வரல. நாங்கள் அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஆதிரா மேம், அவங்க கூட வந்து நான் சர்வம் தலை மேம் நடிச்சிருந்தேன். வெரி நைஸ் பர்ஃபார்மர். அண்ட் வெங்கி, அந்த உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அவன் எங்கே வெங்கின்னு எல்லாம் தேடி இருந்தோம். அப்படியே அவன் பேர் சொன்னோடனே உள்ளேருந்து வரான். அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானான்னு தெரியல. நல்லா பேசுகிறான். என்கிட்ட வந்து பேசுனேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான். எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான் ஸ்பாட்டில். எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியாக கூட்டு போய் பேசிட்டு இருப்பான். அங்கே ஒண்டி ஒரு குரூப் இருக்கும், இவன் இருப்பான். எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின்னு நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். டேய் வேற லெவல்ரா நீ. இப்போ நீங்க வெளில பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா பொண்ணுங்களையும் கரெக்டா கூப்பிட்டு பேசிடுவான். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெங்கி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இஸ் காட் ஒன் நைஸ் ஐஸ். எனக்கு ஏதோ பிருத்திவிராஜை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது. மேபி ஹிஸ் ஐஸ் அண்ட் ஹிஸ் நோஸ் ஃபீச்சர்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.